சில ஆலயத்துக்குலாம் போகும்போது எனக்கு இந்த ஆலயத்துக்கு போனால் சரி வரல, இந்த ஆலயத்துக்கு போனால் நம்பர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களோட பணத்தையும் இறைக்கிறாங்க, நேரத்தை செலவு பண்ணுறாங்க, அந்த கோயிலை வந்து ஒசத்தி பேசுகிறாங்க, அந்த கோயிலுக்கு உண்டான பூஜைகளும் வந்து கலந்துக்கிறாங்க, முன் வந்து செய்கிறாங்க. மித்த ஆலயத்தை வந்து ஒதுக்குறாங்க இல்லையோ, அது ரெண்டாவது பட்சம். பட் அவங்களோட பிரச்சனை வந்து ஒரு ஆலயம் தீக்குது அப்படின்னு சொல்லும்போது இது இது குரு பார்வையிலேருந்து அது எந்த மாரி இருக்குது? அதாவது நீங்கள் நல்லா பார்க்கலாம், எந்த ஆலயமும் உங்கள் பிரச்சனை தீர்க்கல. எந்த ஆலயமோ எந்த விக்கிரமோ எந்த வடிவமோ உங்களை பிரச்சனை தீர்க்கல. உங்களை பிரச்சனை தீர்க்குவதே நீங்கள் தான். உங்கள் மனம் தான் உங்கள் பிரச்சனை தீர்க்குது. உங்கள் மனம்தான். நீங்கள் ஒன்று இல்லைன்னு சொன்னால் உங்கள் மனம் அங்கே இல்லை. மனம் இல்லாதவங்க கோயில் எது, வழிபாடு எது? உதாரணத்துக்கு ஒருத்தன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான், அவனுக்கு அப்போது மனம் இருக்கா? இல்லை இல்லை. ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கவனுக்கு கனவும் இல்லை, மனமும் இல்லை. மனம் இல்லாத நேரத்தில் அவனுக்கு ஆலயம் ஒன்று இருக்கா, கோயில் ஒன்று இருக்கா, இறை ஒரு வார்த்தை இருக்கா? எதுவுமே இல்லை தானே. பந்தம் உறவு எதுவுமே இல்லை. அதுக்குன்னு அவனை சவமாயிட்டானா? இல்லையே. இன்னும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால தான் அவன் தூங்கி ஏஞ்சி என்ன சொல்கிறான், பா நல்லா இருக்குது, நல்ல ஒரு தூக்கத்து போன பிறகு அவன் நிம்மதியாக இருக்குமா, உடம்பே ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ அந்த சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்? அப்போ இறை வழிபாட்டு எங்கே இருக்குது? இந்த இறை அதான் உள்ளம் என்பது பெருங்கோவில், ஒன்று உடம்பு ஒரு ஆலயம். யார் சொன்னார்? திருமூல நாயனர் சொன்னார். உள்ளம் என்பது பெருங்கோயில் சொல்லிட்டு, உள்ளம் தான்ப்பா பெருங்கோயிலே சொல்லிட்டாரு. அவர் வெளியே இருக்க கோயிலை பற்றி பேசல. ஆனால் இந்த உள்ளம் என்பது பெருங்கோயிலை நீ அறிவதற்கு உள்ள பள்ளிக்கூடம் தான் ஆலயம். உன்ன மாதிரி ஒரு உருவத்தை வடித்து அதில் பல கைகளும் கால்களும் வச்சு அதுக்கு பல ஆயுதங்களை வச்சு இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்க தத்துவம், ரகசியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ உங்கள் உடல் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணை பார்க்குறீங்க, மூக்கை பார்க்குறீங்க, வாயெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் உடலுக்குள்ளே இருக்க விஷயத்தை உங்களால் பார்க்க முடியுதா? உறுப்புகள் பார்க்க முடியாது, பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியாத பொருளை தான் வடிவமாக வெளியே வகுத்து வச்சுருக்காங்க, ஆயுதமாக. கை கால் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இப்போ முருகனை தான் வேலை வச்சுருப்பாங்க, மயில் வச்சுருக்காங்க, சேவலக்கொடி வச்சுருக்காங்க. இப்போ விநாயகர் இருந்தால் மூஷகம் வாங்கன்னு வச்சுருக்காரு. எதனால அவர் தொந்தியாக இருக்கார்? எதனால தும்பிக்கையாக இருக்கார்? இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் கண்ணுக்கு தெரியாத சூட்சமமாக இருக்கிற ரகசியங்கள். தன்னோட உண்மையான ரகசியத்தை தெரிய வைக்கிறதுக்காக மனிதனுக்கு வெட்டி காட்ட முடியாது. அப்போ ஒரு வடிவத்தை வடித்து அந்த வடிவத்து மூலியமாக தனக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை அங்கே பயிற்சிருக்காங்க. அதை ஒரு மாணவன் தன் குரு கிட்ட போய் கேட்கணும். என்னை வணங்க சொன்னீங்களே, எனக்கு இப்படி தோப்புக்கோணம் பட சொன்னீங்களே, இதுக்கு வழிபட்டீங்களே, எதனால தும்பிக்கை இப்படி இருக்குது, எதனால காது இவ்வளோ பெருசாக இருக்குது, எதனால விநாயகருக்கு இப்படி ஒரு தொந்தி இருக்குது, எதுக்கு முருகனுக்கு வேலை வச்சுருக்காங்க, எதுக்கு அவருக்கு சேவலக்கொடியும் மயில் வாங்கணும், எதுக்கு? இந்த ஒரு மாணவன்கிட்ட ஒரு கேள்வி ஞானம் மூலம் உதயமாகணும். இந்த கேள்வி ஞானம் எத்தனை பேர்கிட்ட உதயமாகுது? போகிறாங்க, கையை தூக்கணும், அம்மா சொல்லிட்டாங்க, விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க, அம்மா சொன்னாங்க சாமி கும்பிட்டு வாடா, கோயிலுக்கு போட சொன்னால் போதும், சாமி கும்பிட்றான், கடமைக்கு சுற்றிட்டு வந்துட்டு வெளியே நண்பர் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ இங்கே எதனால? அங்கே ஒரு போதகர் இல்லாத ஒரே காரணத்தினால், ஒரு குரு இல்லாட்டி அவன் வாழ்க்கை இருண்டாயிரும். இப்போ அங்கே ஒரு போதகர் நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த ஆலயம் வந்து சின்ன ஆலயமாக இருந்துக்கிட்டுமா, மாரியாத்தா ஆலயமாக இருக்கட்டும், எந்த ஆலயமாக இருக்கட்டும், இறைவன் ஒருவன் தான். எல்லா மதத்திலும் சொல்லுவதுதான் சொல்லுவோம். நம்ம இந்து மதம் அதான் சொல்லுவோம், இறைவன் ஒருவன் தான், அவன் அருவமாக இருக்கின்றான், அவன் தான் உருவமாக நம்ம வழிபட்டு இருக்கோம். இப்போ நம்ம உருவமாக இருக்கிறோம், இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த உருவம். ஆனால் அருவமாக இருக்கிறான், அவன் தான் அருவமாக இருக்கிறான். அப்போ எது அருவமாக இருக்குது? உங்கள் உயிர் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. காற்று மூச்சு காற்று கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், தெரியாது போல. ஆனால் உடலுக்குள்ள அனைத்துலேயும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமாம் தானே? அதான் அருவமாக இருந்து உருவமாக வெளிப்பட்டு இருக்கான் நம்ம மனித உடலில். அதனால நம்மளால எல்லாமே அவன் அருளால் நடக்குது. ஏன்னு சொன்னால் அவன் அருவமாக உள்ளே இருந்து இந்த உருவத்துக்குள்ளே இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கான் அருளாக. அதான் அருள் சக்தின்னு சொல்கிறோம். இந்த அருள் ஏங்கலன்னு சொன்னால் நம்ம செத்த போன மாதிரி இருப்போம், ஜடம் பொருளாக இருப்போம். அப்போ அந்த சக்தியாகப்பட்டது யார் கேட்டால் அருள். நமக்குள்ளே இருக்கிற ஜீவ சக்தியாக இருக்கிற அருள், உயிர் மூச்சாக இருக்குது. அந்த அருள் சக்தி தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அனைத்துலேயுமே. அப்போ இந்த ஞான மார்க்கத்துக்கு வரப்போ, யோக மார்க்கத்துக்கு வரப்போ இந்த போதனை தான் அங்கே வெளிப்படுது. இவனால இறைவன் நீ வெளிப்பாட்டு அதே இறைவன் உங்களுக்குள்ள தாண்டா இருக்கிறாரு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்க எந்த சிலைகளோ எந்த வடிவமோ நடமாடி இருக்கா? செயல்பட்டிருக்கா? இங்கே யார் செயல்பட்டுருக்கோம்?
அந்த ஆலய உருவாக்குறதுலேருந்து அந்த சிலையை உருவாக்குறது வந்து அந்த பூஜை செய்கிறதுலேருந்து சகலத்தையும் அதை வணங்குறவனும் மனிதனாக இருக்கான் தவிர வேறு யாரும் அல்ல. அந்த ஆலயத்தை மண்ணை சிறப்பாக்கி ஒரு ஆலயமாக உருவாக்குற மனிதன் தான். அதுக்குள்ளே சிலையை வடித்தவனும் ஒரு மனிதன் தான். அதுக்குள்ளே பிராணா பிரதிஷ்டை பண்ணதும் ஒரு ஐயர், ஒரு பிராமணன், அவனும் மனுஷன்தான். அதை வழிபடுறவனும் ஒரு மனிதன் தான். அப்போ இங்கே இறைவன் எங்கே இருக்கிறாரு? அனைத்திலும் இருக்கிற இறைவன் நம்ம சொல்லிட்டோம். எங்கேயும் நிறைஞ்சக்கு பரம்பொருள். அப்போ எங்கே இருக்கிறாரு? அனைத்துக்குள்ளே இருக்கான்னு நமக்குள்ளே இருக்கிறது தானே. அப்போ தனிப்பட்ட கடவுள் எங்கிருந்து தனியாக வந்துச்சு? இதுதான் ஞான மார்க்கம். இதுதான் ஞான மார்க்கம். ஆனால் இதை தெரிஞ்சுக்காக முதல்ல சிறு வயசு குழந்தைக்கு இது சொன்னால் புரியாது. அப்போ அவங்களுக்கு நம்மளை போல ஒரு உருவத்தை காட்டி அதுக்கு ஒரு புராண கதையை உருவாக்கி அந்த ஆர்வத்தையும் அந்த பக்தியும் உருவாக்கத்துக்காக தான் நம்ம புராண கதைகள்லாம் உருவாக்கப்பட்டது. இப்படி முருகன் வந்தார், மயில் மலை வேணார், உலக சுற்றினார், அம்மா அப்படி யாரும் கேட்டால் இந்த புராண கதை காரணம் எது கேட்கலாம். ஒரு குழந்தைக்கு ஆரம்ப பள்ளியில் அவனுக்கு ஆர்வத்தை உண்டாக்கணும் போல கடவுள் இருக்கிறான்னு நம்பிக்கை வர வைக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தவனுக்கு மட்டும்தான் கடவுள் எங்கே இருக்காருன்னு காட்ட முடியும். உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை, நான் எப்படி உங்கள்கிட்ட கடவுளை காட்டுறேன்? எப்படி நான் உங்கள்கிட்ட கடவுளை உணர்த்த முடியும்? உங்கள் நம்பிக்கை இல்லையே, அது கேட்கவே தயாராக இல்லையே நீங்கள். அப்போ அதை நம்புறவனுக்கு இறைவன் எப்படி இருக்கிறாரு, எதுவாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு நான் உணர்த்தப்படுறது தான் போதகர், அதுதான் குருமாருங்க. ஆலய வழிபாடில் ஒரு விக்கிரத்தில் அந்த விக்கிரம் என்னைக்கத்தான் அசைஞ்சிருக்கா? இல்லை. அசைறவனை யார்? அது குளிப்பாட்டில் கூட நம் தானே குளிப்பாட்டுறோம். அப்போ எதுக்காக அங்கே வச்சாங்க? தத்துவமாக வச்சுருக்காங்க. தத்துவம் இறைவன் இருக்கிறாரு, சத்தியம் 100க்கு 100 உண்மை. ஆனால் அது உனக்குள்ளே இருப்பது உனக்கு உன்னால் இப்போ உணர முடியாது. ஏன்னா கண்ணுக்கு பார்க்க முடியல. இந்த உடலெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க சயின்ஸு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸை பார்க்க முடியல. இந்த உயிரை இன்னும் இருக்க யாரும் ஒன்றும் சொல்ல முடியல, இன்னும் சயின்ஸ் சொல்ல முடியல. அதான் அருவமாக இருக்கிறான். தனக்குள்ளே இருந்து தன்னை இயக்கிக்கிட்டு ஏதும் அறியாத போல் இருப்பான் ஒருவன். அவனை அறிந்து கொண்டால் அவன்தான் தலைவன் இறைவன். கண்ணதாசன் பாட்டில் சொல்லுவார், அதுதான் உண்மை. ஆனால் அந்த சிலையில் அந்த உயிர் மூச்சு இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அப்போ அங்கே பக்தியோடு கும்பிட்றப்ப யார் பக்தியாக கும்பிட்றா? மனம் கொண்டவனே பக்தியாக கும்பிட முடியும். மனம் இருக்கிறதா தானே. அப்போ மனம் தானே பக்தியாக கும்பிடுறது. மனம் தானே நம்பிச்சு இறைவன் இருக்கிறாரு என்பது முழு நம்பிக்கையோடு இருந்துச்சு. என்னத்தை அது சிலையை பார்த்தாலும் ஒரு பொருளை பார்த்தாலும், ஆனால் அவன் வச்சுக்கு நம்பி கடவுள் இருக்கிறான்னு நம்பினான் பார்த்தியா? ஏன்னா அதுக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறனால தான் நம்பிக்கை உருவாச்சு. அப்போ தன்னுக்குள்ளே நம்புறப்ப அந்த பக்தியில் வரப்போ உங்கள் கண்கள் மூடிக்கொண்டு இருக்குமா, திறந்துருக்குமா? ஒரு மனிதன் பக்தியில் இறைவனை வழிபாட கற்பூர ஆரத்தி காட்டுறப்ப பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு நொடி பொழுது உங்களாலுமே கண்ணை சொரியிடும், மூடிடும். ஆமாம் தானே. கடவுள் அங்கே தான் இருக்கிறதால் எதனால கண்ணை மூடினீங்க? மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ இறைவனை எங்கே வெளிப்படுறாரு? மனசுக்குள்ள. இங்கே வெளிப்படுறதுக்கு அங்கே ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இங்கே தோன்றதுக்கு அங்கே சுவிட்ச் போட்டு அவனை வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம அடிப்படை பக்தி மார்க்கத்தை சரிய நிலையில் இருக்கிறோம், சரியக்கிரையில் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்குள்ளேயும் இறையை வெளிப்படணும், இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் நம்மளுக்கு உணர்த்ததுக்காக தான் குருமார்கள் இப்படி ரகசியமாக இப்படி ஒரு விக்கிரம் உருவாக்கி இப்படி ஒரு ஆலய வழிபாட்டு எல்லாம் உருவாக்கணும். எல்லாம் ஒன்று கூடணும், ஒற்றுமையாக இருக்கணும், சகோதரத்தில் இருக்கணும், வேற்றுமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆலய வழிபாடு. அதான் பள்ளிக்கூடம் சொன்னேன். ஜாதி மதம் வேற்றுமை எதுவுமே இல்லாமல் இறைவன் ஒருவன் தான், நம்ம எல்லோருக்கும் சொந்தம். அவன்கிட்ட தான் நம்ம பாரத்தையும் சுமையும் சமர்ப்பிக்கணும். அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் பார்க்குறக்கு அங்கே ஒரு சிலையாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் கும்பிட்ற வழிபடுற அனைத்தையுமே உங்களுக்குள்ளே தான் வழிபடுறீங்க. ஆமாம் தானே. ஏன்னா ஒரு கொரியா மன கஷ்டத்தோடு போகிறப்ப அந்த மனம் தான் கஷ்டப்படுது, உங்களுக்குள்ளே தான் கஷ்டப்படுறீங்க. அதை போய் இறைவா எனக்கு இப்போ நடக்கணும், நான் கடன் தொழிலுக்கேன், கடன் தீரணும், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா, மனம் உருகி கண்ணீர் மழுகி உள்ளுக்கு பிரார்த்தனை பண்ணுறப்ப பக்தியோட போகிறப்ப கண்ணு என்ன செய்யுது? மூடிடுது. கண்ணை மூடி நீங்கள் போயிட்டா திரும்ப உங்களுக்குள்ளே போயிட்டு உங்களுக்குள்ளே போனா கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போடுறப்ப என்ன ஆகுது? மன சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்ன செய்யுங்க? பா அந்த தாயை போய் கும்பிட்டேன், மன நிம்மதி இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த தாயை போய் கும்பிடுனேன், ஆனால் தாய் உனக்குள்ளே தான் வெளிப்பட்டிருக்கா. அப்போ துன்பமும் இன்பமும் எங்கிருந்து வெளிப்படுது? தன் மனதிலிருந்து. ஆனால் மனம் எங்கேருந்து உருவாகுதோ? தன் மூச்சு காட்டிலிருந்து. அதுதான் கர்மா. அப்போ இந்த கர்மா எங்கே உருவாது? நல்லது கெட்ட ரெண்டுமே எங்கேருந்து வெளிப்படுது? தமக்குள்ளே வந்துடுது.